உங்களுடைய நீதி இல்ல, தேவனே உங்களுக்கு நீதியா இருக்கிறார் என்று போதிப்பார்கள். அப்படி போதிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது, தாழ்ச்சி இருக்காது, பற்றாக்குறை இருக்காது, பயப்பட மாட்டார்கள், கலங்கி போக மாட்டார்கள், ஒரு குறைவும் இருக்காது. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்களின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவைகளை எல்லா தேசத்திலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவத்துக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். இது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுவதற்கு யூதர்களை தேவன் எல்லா தேசத்திலிருந்தும் சுய தேசத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறது. 1948 தேசம் உருவாச்சு. 1967 எருசலேமை பிடித்தார்கள். அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் சுய தேசத்தை நோக்கி போகணுங்கிற அந்த முயற்சியில் இருக்கிறார்கள். இது கடைசி காலத்தில் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நடக்கிற சம்பவம். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, காணாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். ஆடுகளை ஃபீட் பண்ணக்கூடிய ஆட்களை அந்த ஆடுகள் மேலே நான் ஏற்படுத்துவேன். சபைக்கு மிக மிக முக்கியமான காரியம் ஃபீடிங், உணவு. உணவு கொடுக்கும் பொழுதுதான் பிள்ளை வளர்கிறது இல்லையா? பிள்ளை வளர்ந்த உடனே போசாக்கான உணவு கொடுக்கிறோம். வளர வளர திடகார்த்தமான உணவை கொடுத்துட்டே வருகிறோம். எந்த அளவுக்கு திடகார்த்தமான உணவு கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு பிள்ளையோட வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல நீதி என்பது ஒரு திடகார்த்தமான உணவு. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் இருக்கு. அவர்கள் பாலுங்கிறவர்களால் ஆனபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை. இது திடமான உணவு. இந்த உணவை எந்த அளவுக்கு கொடுக்கத்தக்க மேய்ப்பர்களை தேவன் ஏற்படுத்துகிறாரோ அதனுடைய விளைவாக அவர்கள் பயப்படுவதில்லை, அவர்கள் கலங்குவதில்லை, அவர்கள் காணாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காணாமல் போவதில்லை என்றால் there is no lacking இருக்கு, எந்த குறைவும் இருக்காதுன்னு இருக்கு. காணாமல் போயிட்டாங்கன்னா தொலைஞ்சு போயிட்டாங்க கிடையாது, எந்த குறைவும் இல்லாத ஒரு ஆட்களா இருப்பார்கள். பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது, சரீர சுகத்தில் குறைவு இருக்காது, எல்லாம் நிறைவாக வாழக்கூடிய ஒரு மக்களாக இருப்பார்கள். எப்பொழுது மேய்ப்பர்கள் ஃபீட் பண்றாங்க. சபைக்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் சத்தியத்தை கொண்டு ஃபீட் பண்ணணும். ஆராதனை நேரம் முக்கியம். தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது முக்கியம். அதுக்கு அடுத்து மிக முக்கியமான காரியம் தேவனோட வார்த்தையை கேட்கிற நேரம். இன்னைக்கு சபையில் ஆராதனையிலே முடிச்சுட்டாங்க. ஆராதனை நல்லது, அதுக்கப்புறம் செய்தி வரும். செய்தியிலே மத்தியம் 3/4 மணி நேரம் ஆராதனை தான் இருக்கும். 2 வசனம் வாசிப்பாங்க, அதுக்குள்ள 2 பாட்டு வந்துடும் உள்ள. அப்படியே அப்படி பாட்டு கிட்ட போட்டு அதை கதை போட்டு போட்டு சர்வீஸை மேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிடா நீங்க போங்கடாண்டு. அவங்களுக்கு வந்து ஃபீடிங்கே இல்லாமல் போச்சு. கடைசியில் எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணப்படுகிறோமோ, போஷிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, ஒரு குறைவில்லாமல் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இது நாம் வாழுகிற இந்த காலம். கீழே வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியில் நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் என்பது நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர் யெகோவா சிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? யெகோவா சிக்கனு நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர். எதை கொண்டவர்கள் போதிப்பார்கள் என்றால் தேவன் உங்களுடைய நீதியா இருக்கிறார் என்பதை போதிப்பார்கள். எப்படி ஃபீட் பண்ணுவார்கள் என்றால் உங்களுடைய நீதி இல்ல, தேவனே உங்களுக்கு நீதியா இருக்கிறார் என்று போதிப்பார்கள். அப்படி போதிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது, தாழ்ச்சி இருக்காது, பற்றாக்குறை இருக்காது, பயப்பட மாட்டார்கள், கலங்கி போக மாட்டார்கள், ஒரு குறைவும் இருக்காது. கையில் பதில் சொல்லுவோம். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். தேவனே என் நீதியா இருக்கிறார். தேவனே எனக்கு நீதி அருளியிருக்கிறார். நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானாகிய
எனக்கு நன்மை உண்டாகும். நீதிமானாகிய என் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். நீதிமானாகிய என் மேலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்குகிறது. நீதியின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எப்பொழுதும் நிறைவாயிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுங்க. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். தேவனே என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இது சொல்ல சொல்ல நீதியின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்.